என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் 2 தவறான பொருட்கள் இருக்கின்றது. உடனே அதை நீ அப்புறப்படுத்த வேண்டும். அந்த தவறான பொருட்கள் அங்கு இருப்பதினால்தான் இந்த தாயானவள் என்னால் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க முடியவில்லை. என் குழந்தையே, இதை நீ தெரிந்தவுடனே செய்யவில்லை என்றால் உன்னை அறியாமலேயே என் பிள்ளையின் கவனத்திற்கு வராமல்தான் இது போன்ற விஷயங்கள் நடந்துவிட்டது. அதனால்தான் உனக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக உன் தாயானவள் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த தாயானவள் நான் சொல்வதை கேட்டு உடனடியாக அதை அங்கிருந்து அப்புறப்படுத்திவிடு. ஏன் அம்மா, என்னால் மட்டுமல்ல, எந்த ஒரு தெய்வத்தினாலும் இது போன்ற சூழ்நிலையில் இருந்தால் அங்கு தங்கியிருக்க முடியாது. அதனால் என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி நீ சரியாக கவனத்தில் கொண்டு செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்து விடுவாய். ஆனால் உன்னுடைய இல்லத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் நீ நினைப்பது போல பல விஷயங்கள் உனக்கு நடக்காமல் போய்விட்டதே என்று எண்ணி மனவேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு, இது போன்று நம் இல்லத்தில் தெய்வம் தங்கி இருந்தால் தானே நல்லது நடக்கும். தெய்வம் தங்கி இருக்காமல் போவதற்கு என்ன நடந்துவிட்டது என்று சற்று சிந்தித்து பார்த்தால் உனக்கு மிகுந்த தீர்வுகள் கிடைக்கும். என் குழந்தையே, இதற்கான தீர்வுகள் கிடைத்திருக்கும். அதற்கான தெய்வம் உனக்குள்ளேயே இல்லை என்று நீ நினைத்து கொண்டு விடாதே. நீ தெய்வத்தை தேடும் பொழுது தெய்வத்திடமிருந்து உனக்கு அன்பும் ஆதரவும் கிடைக்க வேண்டும் என்றால், தெய்வத்தின் அருள் உன்னை முழுமையாக வந்து சேர வேண்டும் என்றால், என் பிள்ளையே, அதற்கு தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கின்றதா? அதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்கி வைத்திருக்கின்றாயா என்று சற்று பார்க்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பல நாட்களாக செய்து வர முடியாமல் நின்று கொண்டிருப்பது உண்மை. அதற்காக உன்னை ஆசிர்வதிக்கவில்லை என்றோ உன்னை கவனிக்கவில்லை என்றோ அர்த்தம் கிடையாது. உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் உன்னுடைய பூஜை அறையில் இருந்து அவர்கள் ஆசி வழங்குவது என்பது நிச்சயமாக பெரிய விஷயம் அல்லவா? தெய்வம் எப்பொழுதும் இல்லத்திலிருந்து உனக்கு கொண்டு வரும் நல்லாசிகளை வழங்கும் பொழுது உன் இல்லத்தில் எந்த ஒரு துஷ்ட சக்தியும் இருந்தாலும் ஓடிவிடும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் அங்கே தங்கியிருக்காது. அதற்காகத்தான் இந்த நல்ல செய்தியை முக்கியமான செய்தியாக உன்னிடத்திலேயே சேர்க்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சற்று சிந்தித்துப்பார். எதனால் நம் வார்த்தைகள் இத்தனை பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது? ஒன்று உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள். என் குழந்தையே, அந்த 2 விஷயங்களை நான் கவனமாக சொல்கின்றேன், கேள். ஒன்று உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள். 2வது, எந்த ஒரு காரணமாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உடனடியாக அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பக்குவம். அது எல்லாம் இல்லாமல் எல்லாவற்றையும் கிடப்பில் போட்டுத்தான் என்ன செய்ய நினைக்கின்றாய்? எங்கே நாம் இதை செய்ய தொடங்கினால் இதற்கு பின்னால் பிரச்சனைகள் வருமோ என்று யோசிக்கின்றாயோ தவிர, பிரச்சனைகள் இல்லாமல் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று நீ யோசித்து பார்த்தது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் இன்று இருப்பதை நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நீ விட்டுவிடுத்ததால்தான் நான் உனக்கான தேவையான விஷயங்களை
எல்லாம் அங்கே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் உனக்கு தெரியப்படுத்துவதற்காக வந்தேன். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் உனக்கு நல்ல தெளிவு இருக்க வேண்டும். நீ நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் என் பிள்ளையே எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். தெய்வத்திற்கு பூஜைகளை செய்கின்றாயோ அந்த அளவிற்கு மன திருப்தியோடு நீ பூஜைகளை செய்ய வேண்டும். தெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தைகளுக்கு எந்த அளவிற்கு தெய்வத்திற்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், எந்த அளவிற்கு நம் இல்லத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும். என் குழந்தையே, அம்மா உன்னை எந்த வகையிலும் குறை சொல்லவில்லை. எனக்கு தெரியும் என் பிள்ளை தெய்வங்களை எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு நீ வணங்குவாய் என்று. இருந்தாலும் உன்னை அறியாமலேயே சில தவறுகள் நடக்கும் பொழுது அதை நான் உனக்கு எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? என் குழந்தையே, அதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ பார்த்து கொள்வாய் அல்லவா? உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் சிலவற்றை இதுவே ஒரு காரணமாக மாறிவிட்டது. ஏனென்றால் சில நாட்களில் தெய்வம் வந்து அமர நினைக்கும் பொழுது அங்கே இந்த பிரச்சனைகள் இருந்ததனால் அவர்கள் அங்கே இருக்காமல் உனக்கு மட்டும் ஆசைகளை வழங்கி சென்று விட்டார்கள். அவர்களுக்கு புரிந்தது இதை நீ கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயம்தான். இன்று நான் இப்பொழுது சொல்லிவிட்ட பிறகு இதை கவனிக்காமல் விட்டே என்றால் நீ சொல்ல முடியாது. அம்மா சொன்ன பிறகு இதில் என்ன விஷயம் இருக்கின்றது என்று நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த தவறுகள் மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்கள் உன்னை வந்து சேர வேண்டும் என்று நீ விரும்பும் பொழுது தாயானவள் சொல்கின்ற விஷயத்தை சரியாக செய்துவிட்டால் போதும். நான் சொல்கின்ற முதலாவது பொருள் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் ஒரு மூலையில் ஒரு முக்கில் தெரு ஒட்டடை இருக்கின்றது. இந்த ஒட்டடையானது தீய சக்திகள் அமர வைக்கக்கூடிய ஒட்டடை. நல்ல சக்திகளை தங்க விடாமல் விரட்டி அடிக்கக்கூடியது. உடனடியாக அந்த ஒட்டடையை அங்கே இருந்து அப்புறப்படுத்து. அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நிறைய ஒட்டடைகள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உன் இல்லத்தின் மூலை முடுக்குகளிலும் இது போன்று இருக்கின்றது. அப்பொழுது தேங்கும் பொழுதும் அதனை நீ சுத்தம் செய்துவிட வேண்டும். எதற்கெல்லாம் நீ மற்ற நாட்களில் செய்ய முடியவில்லை என்றாலும் ஏதேனும் ஒரு சக்தி வாய்ந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையிலும் தெய்வங்களுக்கு பூஜை செய்ய நினைக்கின்ற நாட்களிலும் இதனை நீ சரியாக செய்துவிட்டாலே போதும். என் குழந்தையே, நிச்சயமாக நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடந்துவிடும். அடுத்ததாக, உன்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் காய்ந்த மலர்கள் ஒரு மூலையில் சிக்கி தவிக்கின்றது. அதையெல்லாம் உடனே எடுத்து சுத்தப்படுத்தி விட வேண்டும். மலர்களே இல்லை என்றாலும் பரவாயில்லை, காய்ந்த மலர்கள் ஒரு நாளும் பூஜை அறையில் இருக்கக்கூடாது. இதில் எப்பொழுதுமே உனக்கு கவனம் இருக்க வேண்டும். சில விஷயங்களை சொன்னால் போதும், அதை என்னவென்று ஆராய வேண்டும். அதை என்ன என்பதனை புரிந்து கொண்டு அதனை நீ சரியாக பின்பற்றினாலே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் பின்னாலும் சரியாக உன்னை தேடி வந்து கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால்தான் இது போன்ற செய்திகள் எல்லாம் உன் செவிகளுக்கு வந்து சேரும். உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. அதனால்தான் என் பிள்ளையின் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது உனக்கு தெரிய வந்து விட்டது. இனிமேலும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீ எதிர்கொண்டு நல்ல மாற்றங்களை நல்ல விஷயங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வாய். என் குழந்தையே,
ஐயோ தவறு செய்து விட்டோமே என்றெல்லாம் பதற்றப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த தாயானவள் உன்னோடு இருக்கின்றேன் அல்லவா? செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து செய்கின்றாயோ தெரியாமல் செய்கின்றாயோ என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தாயானவள் ஒன்றும் தெரியாதவள் கிடையாது. அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னை அறியாமலேயே நடந்தது என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் அதை நினைத்து கவலைப்படாமல் இது போன்ற தவறுகள் இனிமேல் உன் இல்லத்தில் நடக்காமல் நீ பார்த்து கொண்டாலே போதும். எல்லாமே உனக்கு வெற்றியாக வந்து அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி இந்த தாயானவளினுடைய அன்போடும் உனக்கு வெற்றிகள் உன்னை தொடர்ந்து வந்து சேரும். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.